இல்லையப்பா எப்பப்பா சாமி திந்தன தோம் தோம் ரஜினி திந்தன தோம் தோம் சலாம் சலாம் தான் லால் சலாம் தான். டெய்லி திருப்பதி பெருமாள் தரிசனம் பார்த்தாலே எனக்கு சலிப்பு தட்டுதா உங்களுக்கு? சீன் பை சீன கடை வரும். மொய்தீன் பாய் வரும்போது இன்னொரு பாட்சா தான் இருக்கும். வேற மாதிரி இருந்துச்சு. யாருக்கும் சரியில்லை ப்ரோ. அவங்க எடுத்த 3 படமும் அந்த அளவுக்கு உடவே இல்லை. சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் தான். தலைவர் சங்கின்னு சொல்றவங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஏன்டா வந்தனா ஆச்சு அந்த அளவுக்கு தான் இருக்குது. கெஸ்ட் ரோல்னு சொல்ல முடியாது, அருமையான ரோல். ப்ரோ ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண. நைட் ஷிஃப்ட் தூங்காம வந்தேன் ப்ரோ. கல்லும் முள்ளும் எங்க கிட்டும்? பாய்ஸ் கார்டன்ல கிட்டும். கடவுள் வந்து 10 அவதாரம் எடுத்தாரு. 11வது அவதாரம் தான் லால் சலம். சூப்பரா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். பார்க்க வேண்டிய படம். பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். என்ட்ரி இந்த படத்துல விஷாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரஜினிகாந்துக்கு ரொம்ப நல்ல ரோல். கெஸ்ட் ரோல்னு சொல்ல முடியாது, அருமையான ரோல். படம் ஃபுல்லா இருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தலைவர் கெஸ்ட் ரோல் கிடையாது, படம் ஃபுல்லா இருக்காரு. தரமான படம். ஐஸ்வர்யா ராஜினால் அருமையா எடுத்துருக்காங்க படம். இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு தேவையான படம் இது. முதல்ல அவங்க யாருக்கும் சரியில்லை ப்ரோ. அவங்க எடுத்த 3 படமும் அந்த அளவுக்கு உடவே இல்லை. படத்துல பார்த்து விஷ்ணு நடிச்சிருக்காரு. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. லேக் தான் படம் ஃபுல்லா. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண. நைட் ஷிஃப்ட் தூங்காம வந்தேன் ப்ரோ. சுத்தமா அதுக்கு அந்த அளவுக்கு உடத்தே இல்லை. ரசிகரை கொண்டாடுறேன். ஆனா ரஜினிக்காக கொண்டாடலாம். மற்றபடி ரஜினி ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு. மற்றபடி ஒன்னும் கதை ஸ்கிரிப்ட் என்டர்டைன்மெண்ட் சுத்தமா இல்ல ப்ரோ. ரொம்ப ஸ்லோ ப்ரோ. ரொம்ப போரிங்கா தான் போகுது. ஏன்டா வந்தனா ஆச்சு அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆமா ப்ரோ சுத்தமா அதான் சொல்றேன். எதுவுமே தெரியல ப்ரோ. ஸ்கிரிப்ட் இல்ல, எதுவுமே இல்ல. படத்துல ஒரு ரைட்டிங் இல்ல. ஒரு 1000 வருஷம் எடுத்து அதே கதை தான். பழைய 6 வருஷம் தான் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த படத்தை தலைவர் நடிச்சா மட்டும்தான் இவ்வளவு பேர் வந்து மதத்தால பிரியாதீங்க, எல்லாம் ஒன்னா இருங்க, உருவ வழிபாடு தான் வேற, பட் கடவுள் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்கால இருக்க தேர் எடுத்துன்னு வந்து மாரியம்மன் கோயிலுக்கு தேருக்கு வச்சு அவரே வடம் பிடிச்சார். புரியுதுங்களா? தஞ்சாவூர்ல தேருங்க, என் தலைவனை முடிஞ்சா மோதி பாரு. புரியுதுங்களா? திருத்தஞ்சூர்ல முருகர், ரோகிணியில ஜெயிலர், திருப்பதியில பெருமாள், தமிழ்நாட்டுக்கு தலைவர். புரியுதுங்களா? இனிமேல் லால் சலாம் வந்து இந்தியன் எம்பசில பார்லிமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல கடவுள் வந்து 10 அவதாரம் எடுத்தாரு. 11வது அவதாரம் தான் லால் சலம். இந்த படத்துல என்ன ஒரு சொல்யூஷன் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து அதான் எந்த வேறுபாடும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இது பார்க்க வேண்டிய படம் தான். ஐஸ்வர்யா சூப்பரா இருக்காங்க. என்ன மாதிரி ஆடியன்ஸ் கனெக்ட் அது எனக்கு தெரியல, பட் ஆனா நல்லா இருக்கு. மியூசிக் பிஜிஎம் எப்படி மேம் இருக்கு? செமையா இருக்கு. தலைவர் ஸ்கிரீன்ல பார்க்க பிரசன்ஸ் எப்படி இருக்கு? கலர் என்ட்ரி வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீன் செம்மையா இருந்துச்சு. நல்ல கருத்தெல்லாம் நல்லா சொல்லியிருந்தாரு. சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்துல வந்து மதத்தை பத்தி எதுவுமே கிளியரா குத்துருக்காங்க. எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தயவுசெய்து இந்த படத்தை பாருங்க. தலைவர் சங்கின்னு சொல்றவங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு சங்கியை பத்தி பேசுங்க. யாரா இருந்தாலும் சொல்லிட்டேன் நானு. தலைவரே அவனா சங்கின்னு சொன்னீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். கேமராவில் இருக்கு. அது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 2-3 சீன் வராரு. அதுக்கப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் கொஞ்சம் மாசா எடுத்து வச்சிருக்காங்க. படம் வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க. இது தலைவர் படம் இல்ல, ஐஸ்வர்யா படம் தான். தலைவர் அவங்க டேடியை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா ஒரு எப்படி வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இந்த ரோல் குத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு எடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. படம் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. தலைவர் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. சும்மாடியே போயிட்டு வந்தா பார்த்தா இது முழு தலைவர் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லா தலைவர் இருக்கிற மாதிரி படத்துல பண்ணிருக்காங்க. சீன் பை சீன கடை வரும். மொய்தீன் பாய் வரும்போது இன்னொரு பாட்சா தான் இருக்கும். அது பாம்பே சென்டரா சொல்ல வேணாம், பயங்கரமா அளிப்பாரு. தியேட்டர் ஃபுல்லா செம்ம கத்தி தொண்டை தான் வலிக்குது. தலைவர் பட்டை கழிப்பிருக்காரு. இதுல வந்து ஒரு குடும்ப தலைவனா, ஒரு ஊர் தலைவனா, 2 ஊர் எப்படி நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி தலைவர் சூப்பரா அடிச்சிருக்காரு. தலைவர் வந்து கண்டிப்பா 74 வயசுலயும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நடிப்புல பட்டை கழிப்பிருக்காரு. மொய்தீன் பாய் இன்னொரு பாட்சா தான், பட்டை கழிப்பிருக்காரு. செம்ம மாசு. மொய்தீன் பாய் வந்தா சீனா மாசு. அதுல அந்த பாட்சா மொய்தீன் பாயா வந்துட்டு ஒரு குடும்ப தலைவனா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவுக்கு தந்தை, ஒரு மகனுக்கு தந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத படத்தை சொல்லியிருக்காரு. செம்ம சூப்பரா இருக்குது படம். படம் ஃபுல்லா இருக்காரு. இடையில கூட படம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. 90ல நடக்கிற கதைனால அந்த கிராமத்து வந்து 90 இருக்கிற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. பெரியவங்களும் சரி, வயசானவங்க சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ப இருக்கிற தாவணி அப்ப எப்படி இருப்பாங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஐஸ்வர்யா வந்து ஜெயிச்சிட்டாங்க கண்டிப்பா.
சாருக்கு வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே படம் வந்துட்டு அவ்வளோ அருமையா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. பார்க்கும்போது என்ன பொறுத்தவரை படம் வந்துட்டு ஒரு ஓவராலா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. முஸ்லிம்ஸ் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வருவாங்களா, அதாவது ஹிந்து கோயில்ஸ்க்கு வருவாங்களா அப்படின்னா அது வரமாட்டாங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு நம்மளே விட மாட்டோம்னு சொல்லி அரசாங்கம் கூட பண்ணிருக்கு. பட் ஆனா இது வந்துட்டு பிராக்டிகலா திங்க் பண்ணும்போது நடக்குமான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு ஹிந்துக்கும் பெரிய ஒரு சண்டையை வந்து உருவாக்குற ஒரு படமா வந்துட்டு நான் அந்த மைண்ட் இடத்துல எனக்கு தாட் வருது, லைட்டா வருது. ஆக்சுவலா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடியாதுதான் ப்ரோ. எனக்கு தெரியுது ஆக்சுவலா அவங்க நம்ம பழக்க வழக்கங்களே பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணும். ஆக்சுவலா அதுதான் உண்மை. இல்ல அப்படித்தானே, எனக்கு இது தெரியாம பேசுறான்னு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. ஆக்சுவலா இல்ல தப்பா எடுத்துட்டாங்க இல்ல ப்ரோ, நம்மளோட எப்படி மாட்டி வர பாருங்க பாருங்க. நெகட்டிவ் ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி. பாக்க நல்லா தலைவரி படமா இல்ல ஐஸ்வர்யா படம்? ரெண்டு பேர் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ரெண்டு பேர் நல்லா இருக்கு. ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி நல்லா இருக்கு. தலைவர் செமையா இருந்தாரு, சொல்லவே வேண்டாம். புரியல. வேற லெவல் பண்ணிட்டா போல ஏ ரஹ்மான். எங்களுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டில் இருந்தது எங்களுக்கு மன வருத்தம். ரெண்டு பேரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் கேமியா ரோல் சூப்பரா இருக்கு. வேற லெவல் நடிச்சிருக்க. கடைசி வரையும் அவங்க தான் நல்லா இது பண்ணிருக்காங்க. தலைவர் தான் கேமியா ரோல், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் இருக்கு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா எங்களுடைய பார்வை எல்லாமே தலைவர் தானே பார்க்கும். எப்படா தலைவர் தலைவர் தலைவர், எனக்கு தலைவர் தான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன்ல, தலைவரே தான் நாங்க பார்த்துன்னு இருப்போம். அதான் சொல்லிட்டாங்க, ஐஸ்வர்யா கண்டிப்பா ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரா இருக்கு. ரகுமான் பாட்டு சூப்பரா இருக்கு. ஏற்கனவே பாட்டு வந்துருச்சு. படத்துல வந்து பாட்டு எப்படி இருக்குன்னா, இது வந்து கதையோட ஒன்றி போகுது. தேர் திருவிழாவும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமா வரனால வந்து எல்லாமே வந்து படத்தோட கதையோட ஒன்றி போகுது. அது தனியா பாக்கிறதுக்கு இந்த கதையோட பாக்கிறதுக்கு இந்த ஃபீலிங்கா இருக்கு. நிறைய பேர் அழுதுட்டாங்க அந்த சீன்ஸ் தான் வரும்போது. செம்ம சூப்பரா இருக்குது. மதநலிக்கான படம். அதுல ஐஸ்வர்யா டச்சப் இருக்குது, தலைவர் டச்சப் இருக்குது, கதையின் நாயகன் தலைவர் சொன்னார் விஷ்ணு சார் அவரோட டச்சப் இருக்கு, விக்ரகாந்தும் இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்த படம். நான் வந்து தலைவருக்கு வந்து தலைவர் மாசுக்கு பயங்கரம். கண்டிப்பா ஐஸ்வர்யா வந்து இதுல வந்து ஸ்கோர் பண்ணிக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன், செம்ம சூப்பரா இருக்கு. சீன் பை சீன் பட்டை கிளப்பி இருக்காங்க. ரெண்டு பஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரலும் போர்ட்ஸ் தான் போகுது. இடையில வந்து ஒரு சில பேர் அப்படியே பண்றாங்க. படங்கள் நல்லா போகுது. புரியுங்களா? தலைவர் வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, தலைவர் படம் போய் பாத்தீங்கன்னா தலைவரோட ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா, மனசுக்கு ஒரு திருப்தி வரும். தலைவரோட ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் அமிச்சிங்கனாலே நாங்க 200 நாள் வந்து உட்காந்துப்போம். ஏன்னா டெய்லி திருப்பதி பெருமாள் தரிசனம் பார்த்தாலே எனக்கு சலிப்பு தட்டுதா உங்களுக்கு. அந்த மாதிரி தலைவன் படம் எனக்கு எத்தனை தடவை 1 லட்சம் தடவை பார்த்தாலும் பார்த்துருவோம். நாங்கள் மொத்த காலிக்கே டிக்கெட் கிடைக்கலங்க, பாயம்பள்ளிக்கு டிக்கெட் கிடைக்கலங்க, அண்ணாமலைக்கு கிடைக்கல, அண்ணாத்துக்கு கிடைக்கல. போஸ்டர் பார்த்துட்டு அதே சாமி கும்பிட்டு போறோம் நாங்கள் கற்பூரம் ஏற்றி. இனிமேல் 10th பப்ளிக்லையும் +2 பப்ளிக்லையும் யாருமே வந்து முருகன் துணை பிள்ளையார் துணை ஏதாதீங்க. லால் சலாம் துணை, ஒரே வார்த்தை, லால் சலாம் துணை. வரலாற்றுல இடம் பெறுங்க தலைவனுக்காக. புரியுதுங்க? தலைவர் மெசேஜ மெயினா வந்து ட்ரம்புக்கும் ஜோபிட் எனக்கு சொல்லிக்கிறேன். அந்த மாடி ஹைட்டுக்கு ஆத்காரவாடு அப்படி தூக்கி போட்டு அப்படி மெரிப்போம். ஆத்காரவாடு இனிமேல் ஆத்காரவாடு உலக வல்லரசு நாடுகள் பாக்குது. அது இதுன்னு எவனாரு கதை விட்டுருந்தான்னா அவன் அமெரிக்கன் அதிபர் பிரசிடென்ட் அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல சவுத் ஆப்பிரிக்கா கிங்காங்கா இருக்கட்டும், ஒரே ஒரு சைனா 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 மாறி சொல்லிட்டேன். அது வந்து ட்ரெண்டிங் ஆக்காதீங்க. அதனால வந்து வேற மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரே வார்த்தைங்க, மனிதனா பிறந்தா லால் சலாம் பார்க்கணும். மதத்தால யாரும் பிரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? பிரம்மனை படைத்த நாள் டிசம்பர் 12 இனிமேல். பிரம்மன் தான் எல்லா மனிதர்களையும் படைத்தான். அவன் படைத்த நாள் தான் என் தலைவன் பிறந்த நாள். புரியுதுங்களா? அதனால அதை பார்த்து இது பண்ணுங்க. இனிமேல் தலைவர் நடந்து போற பாதையில அவர் கால் பாதையில இருக்க திருமணி எடுத்து நெத்தில வச்சுன்னு போறோம். நாங்கெல்லாம் சபரிமலைக்கு பெரிய பாதை நடந்து போகும்போது ரஜினி எப்பப்பா சாமி சிந்தனை தோம் ரஜினி சிந்தனை தோம் கல்லும் முள்ளும் எங்க கிட்டும் பாய்ஸ் கார்டன்ல கிட்டும். இந்த மாதிரிதான் நாங்க பாட்டே சபரிமலை பாட்டியே மாத்தி எழுதுனோங்க. நாங்க கவாஸ்கர் கபில் தேவுங்க. ஆமா, கபில் தேவ் முதல் முறையா தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த கெஸ்ட் ரோல் நல்லா நடிச்சிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதாங்க. படத்துக்கு ரேட்டிங்னா இது தலைவர் ஆச்சு 10க்கு 10 தான். ஒண்ணுமே இல்ல படத்துல, ஒண்ணுமே சொல்ல. எல்லாமே பழைய சீன்ஸ் தான்.
ஒண்ணுமே இல்ல, ஒரு என்டர்டைன்மெண்டே கிடையாது. ஒரு பாட்டு நல்லா இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல சுத்தமா. பார்த்தா ஒரு சைன் ஒரு ரஜினி மட்டும் ஒரு 10 நிமிஷம் வராது. ரஜினி நிமிஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மொத்தம் ஒரு 35 மினிட்ஸ் வராரு, கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் 5 மினிட்ஸ் வந்துட்டு போறாரு. அவர் வர சீன் தான் சரி, ரஜினிக்காக செம்மையா இருக்கு. மற்றபடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓவரால் சுத்தமா இல்லை. 3 out of 10 தான் தரலாம், அந்த அளவுக்கு ரேட்டிங் சுத்தமா நல்லாவே இல்லை ப்ரோ. மியூசிக்கும் அந்த அளவுக்கு இல்லை, ஏறம் வந்து பழைய அளவுக்கு வந்து போடவே மாட்டாரு. மியூசிக் 2 பாட்டு சுத்தமா நல்ல, பிஜிஎம் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி ஒண்ணு. லால் சலாம் படம் பார்த்தேன். அதாவது வந்து ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் ஐஸ்வர்யா வந்து பக்காவா இருக்குது. மற்றபடி கதை தேவையில்லாத கதைங்க, கதை தேவையில்லாத கதை. எல்லாருமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்போ ஒத்துமையா தான் இருக்காங்க. இப்போ எது இந்த கதைன்றதா இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம். தேவையில்லாத கதை. இப்போ எல்லாரும் ஒத்துமையா இருக்கும்போது ஏன் நீங்களா ஒரு சண்டையை கிரியேட் பண்றீங்க? நல்லா தானே இருக்காங்க எல்லாருமே, ஏன் நீங்களா ஒரு சண்டையை கிரியேட் பண்றீங்க? அதுதான் கேட்க வேண்டிய விஷயம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் படம் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளேலாம் தாறுமாறா போகுது, டைரக்ஷன் சூப்பரா இருக்கு. ஐஸ்வர்யா மேம்க்கு அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சலாம் சலாம் தான், லால் சலாம் தான், சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் தான். மூவி சூப்பர் தான், செம்ம சூப்பர் தான். லால் சலாம் மூவி சூப்பர் தான். மாசு தான், ஹே மரண மாசு தான். விஷ்ணு விஷால் ஆக்டிங் மாசு தான். மாசு தான், ஹே மரண மாசு தான். விக்ராந்தோட ஆக்டிங் மாசு தான். மாசு மரண மாசு தான். ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன் ரொம்ப மரண மாசு தான். மரண மாசு தான். இந்த பாட்டில் வந்த லைன் மாதிரியே படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. ரஜினி சார் வர சீன் ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. விக்ராந்த் ஆக்டிங் பயங்கரமாக இருக்கு. விஷ்ணு விஷால் ஆக்டிங்குமே பயங்கரமாக நடிச்சிருக்காரு. காமெடிலாம் சூப்பராக இருக்கு. தங்கதுரை அண்ணன் நடிச்சிருக்காரு, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. செந்தில் சார் ரொம்ப நாள் பொறுத்து நடிச்சிருக்காரு, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு அவர் வர சீன்ஸ்லாம். படம் ஓவராலாக சூப்பர். ஐஸ்வர்யா மேடம் வந்து ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணல, சூப்பராக பண்ணியிருக்காங்க.